எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னா என்ன? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் வி ஹேவ்? எப்படி வந்து ஒரு டேட்டா டைப்பை எஃபிஷியண்ட்டாக வைஸ்லியாக சூஸ் பண்ணுறது? ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் என்ன டேட்டா வேல்யூ ரேஞ்ச் இருக்கு? நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஜென்ரலாக நம்ம வந்து தௌசண்ட்ஸ் தான் பார்க்கலாம். லெட்ஸ் சே 1000 millimeter equal to 1 meter, 1000 meter equal to 1 kilometer அப்படி படிப்போம். பட் ஏன் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும் 1024 அப்படின்னு வருது நம்ம பார்க்கலாம். அதோட ஒரு ஃபன் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸில் நம்ம ஹவு வி கேன் கோரிலேட் வித் அவர் கிச்சன் வித் டேட்டா டைப். ஓகே, தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். தென் வில் டூ டெமோ. டேட்டா டைப்ஸ், தெர் ஆர் 2 things. டேட்டானா என்ன? நீங்களும் நானும் டேட்டா தான். வி ஹோல் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் சில கொஷின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன? உங்களோட பர்த் பிளேஸ் பற்றி, நீங்கள் பிறந்த ஊரை பற்றி கொஞ்சம் கதை சொல்லுங்கள். உங்களோட அட்ரஸ் என்ன? உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா? எவ்வளவு ஆனுவல் சேலரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஃபார் பாஸ்ட் 5 yearsஸாக நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க? இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி லைக் ஒரே மாதிரி இருக்காது, ரைட்? சிலதுக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. சிலதுக்கு ஊரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையே சொல்லுவீங்க. உங்களோட சேலரி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர்ஸில் சொல்லுவீங்க, ஒரு பெரிய டிஜிட்டில் சொல்லுவீங்க இல்லையா? எந்தெந்த பிளேஸஸ்லாம் போனீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஆன்சர் மட்டும் ஒரே மாதிரி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு கிளாசிஃபை. ஓகே, இது மாதிரி ஆன்சர்ஸ்லாம் இருந்தால் இது வந்து இந்த டைப் ஆஃப் டேட்டா, அதே இது இந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதுதான் டேட்டா டைப். ஓகே, ஸோ டேட்டான்னு பார்த்தோன்னா ஆல்ஃபபெட்ஸ், அதுலேயே 2 சொல்கிறோம், அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது எல்லாமே அப்பர் கேஸை டைப் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸாக நம்ம வந்து டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா தெர் ஆர் சோ மெனி த டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ், அதான் வந்து 1 2 3 4 அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு போகிறது. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோல் நம்பர்ஸ் சொல்கிறா 0 அண்ட் தென் நம்பர். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் டிஜிட்ஸ் தான். தெர் இஸ் நோ நெகட்டிவ் நம்பர்ஸ். இன்டிஜர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், அண்ட் தென் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். தட்ஸ் கால்ட் இன்டிஜர். அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அலாங் வித் அன் அதர் இன்டிஜர் நம்பர்ஸ், இதோட நீங்கள் வந்து இப்போ 0.5 0.75 ரைட், 1.25, இப்போ 1/2 -1/2 3/4 இப்படிலாம் இந்த நம்பர்ஸ் கால்டு ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா இப்போ 3.14 159 இந்த பை வேல்யூ சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, not square root of 4, because square root of 4 equal to 2 வந்துரும். அந்த 2 will become a rational numbers or integer number. ஸோ அதனால தான் வந்து irrational numbers-ஆக போகும். இப்போ சம்டைம்ஸ் இப்போ 3.131313 போகுதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ அது வந்து irrational numbers, ரைட்? ஸோ இப்போ நம்பர்ஸ்ன்னு பார்த்தாலே இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இப்போ உங்களோட டேட்டா இதில் எந்த நம்பர்ஸ் கேட்டகரியில் போய் ஃபிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ என் நம்பர் வந்து லெட்ஸ் சே சேலரி நம்ம கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? அந்த சேலரி வந்து டெசிமல் பிளேசஸோட, அதாவது வித் டாட், ஐ வாண்ட் மோர் ஸ்பெசிஃபிக், இத்தனை டாலர்ஸ் இத்தனை சென்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், இல்லை இத்தனை ரூபி இத்தனை பைசா சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இது ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் எது மாதிரின்னு. ஓகே, ஃபைன். இது வந்து நம்பர்ஸ். அடுத்து வந்து இப்போ ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோம், நம்பர்ஸ் பார்த்தோம். சம் சிச்சுவேஷனில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியே வரும். தட்ஸ் கால்டு ஆல்ஃபா நியூமரிக். இப்போ டிவைஸோட கோடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு மோஸ்ட்லி எல்லாம் அப்பர் கேஸாக இருக்கும் ஆல்ஃபபெட்ஸில், அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு ஆல்ஃபா நியூமரிக். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள் அங்கே போட்டிருக்கேன். டேட்டா போய் மோடம் எடுத்து பார்க்கலாம், மோடத்தோட பேக் சைடில் அது உங்களோட ஃபோனில் பார்க்கலாம். ஸோ எல்லாரோட கோட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் டேட்டா டைப் Boolean. ஸோ சம் சிச்சுவேஷனில் ஒன்லி 2 ஸ்டேட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 or 0, எஸ் ஆர் நோ, ஆர் ஆன் ஆர் ஆஃப். ஸோ என்னென்ன சினாரியோலாம் இந்த மாதிரியான டைப் தேவைப்படுமோ அப்போது we can define that attribute type as Boolean. So இப்போ overall we gonna see what are the data types are available in programming languages.
ஸோ டேட்டா டைப்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதர் ஒன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகே, என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ்னா பேசிக்கான டேட்டா டைப்ஸ். உங்களோட டேட்டாவை வச்சுட்டு எல்லாமே இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்குது, அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ப்ரிமிட்டிவ் வந்து யூஸ் ஆகும். இந்த ப்ரிமிட்டிவ் ரெண்டாக பிரிக்கிறோம், நியூமரிக்காக இருக்கலாம் ஆர் நான் நியூமரிக் இருக்கலாம். கேட்டா ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து இட் cannot be a numeric. It will have even though it has a number in it, but it will be like kind of alpha numeric. Yeah, so that will go on the non numeric. உங்களோட ஆனுவல் சேலரி அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து நியூமரிக் தான் ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ நியூமரிக்லேயும் வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஒன் இஸ் இன்டீஜர் டைப், அது மீன்ஸ் ஃப்ளோட்டிங் டைப். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 0 1 2 3 4 ஆர் மைனஸ் வேல்யூ அண்ட் ப்ளஸ் வேல்யூஸ் 0 இது மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி ரேஷனல் இரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கும்போது டெசிமல் பிளேசஸ்லாம் வந்தது இல்லையா? ஸோ அது தட்ஸ் ஹவ் வி ஆர் அகெயின் சப் கிளாசிஃபைங் நம்பர்ஸ் ஆல்சோ இன்டீஜர் டைப் அண்ட் ஃப்ளோட்டிங் டைப். இப்போ இன்டீஜர் டைப் பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட், இன்டீஜர் அண்ட் லாங். ஏன் அந்த இன்டீஜர்லேயே 4 டைப்பை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புமே வந்து அதுக்குரிய ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ பைட்னு ஒரு வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது எவ்வளவு பைட் எடுக்கும்? 1 பைட். ஷார்ட்னா 2 பைட்ஸ் இருக்கும், இன்டீஜர்னா 4 பைட்ஸ், லாங்னா 8 பைட்ஸ். ஸோ மெமரி அவ்வளோ ஆக்குபை பண்ணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது எவ்வளவு ஆப்டிமைஸ்டாக நம்ம எழுதணுமோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இது ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி தேவைன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. ஜென்ரலி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதிலே கேட்பாங்க, இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மெமரி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எல்லாருமே டெவலப் பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் இன் யுவர் ப்ரோக்ராம் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் என்ன டைப் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன தெரியணும், வாட் ஆர் த டைப்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைப்ஸும் என்னென்ன வேல்யூஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்பும் எவ்வளோ பைட்ஸ் ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகணும். தட்ஸ் ஹவ் நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு கோடு நம்மளால் எழுத முடியும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இன்டிஜிட்டல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்கில் வந்து ஃப்ளோட்னு ஒரு டைப் இருக்குது, டபுள் ஒன் டைப் இருக்குது. அது எகெயின் அது வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ எப்படி இன்டீஜர் லாங், இன்டீஜர்னா அதுக்குன்னு சர்டன் ரேஞ்ச் இருக்குது, அதுனா இன்டீஜர் வச்சுக்கலாம், இல்லைனா லாங்னா இந்த ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோட் டபுளுக்கும் டெசிமல் பிளேசஸில் வந்து இத்தனை டிஜிட், இப்போ 6 வரைக்கும் வச்சுருந்தா ஃப்ளோட் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் டபுள் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். பிளைண்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோடிங் எழுதும் போது எடுத்த உடனே வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலே இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 100 வைப்பான். அந்த வேரியபிள் அட் மேக்ஸ் வந்து ஒரு 500 1000க்கு மேலே அதுக்கு டேட்டாவே வராதுன்னு வச்சுங்க அந்த 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 ஆட்ரிபியூட்டுக்கு. அப்போ எதுக்கு இன்டீஜர் நம்ம டிஃபைன் பண்ணணும்? அதுக்குள்ளே ஷார்ட்டாவோ அல்லது வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் பைட்டாவோ நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு போகலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட மெமரி நீங்கள் அலோகேட் பண்ணுற வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நான் நியூமரிக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. பூலியன் நம்ம பார்த்தோம், எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு, அது ஒன் இஸ் அ கேரக்டர், இஸ் அ சிங்கிள் கேரக்டர். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், நம்ம வந்து பார்ப்போம் அடுத்ததில். ஸோ சிங்கிள் கேரக்டர் நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன் வரும். ஓகே, அப்போ வந்து நம்ம இந்த கேர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சில ஆஸ்கி கோட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேர் வந்து யூஸ் பண்ணிப்போம் டைப்பாக. நெக்ஸ்ட் நான் ப்ரிமிட்டிவ். இதுதான் வந்து ஒரு மெகா பிக்சர் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இது என்ன, ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அரேயாக இருக்கலாம், கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ், இது மாதிரி இது கலெக்ஷன்ஸ் இப்படியே போகும் நான் ப்ரிமிட்டிவ். ஸோ இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் நாட் அ சிங்கிள் திங். ஓகே, இட்ஸ் லைக் கண்டெய்னர் மாதிரி, யூ கேன் விஷுவலைஸ் இட். ஓகே, இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் திங், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட். இப்போ அட்ரஸ்ன்னு வச்சுங்களேன், அட்ரஸ்னா என்னென்ன இருக்கலாம்? அட்ரஸ்னால் உங்களோட ஸ்ட்ரீட், உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், சிட்டி, போஸ்ட் கோட், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? இந்த கண்ட்ரி இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். அப்போ வந்து இது நம்ம கண்டெயின் பண்ணணும். தென் வில் கால் இட் அஸ் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்? உங்களுக்கு வாட் ஆர் த பிளேசஸ் யூ ஹேவ் விசிட்டட் கேட்குறோம்ல, அப்போ வந்து ஒரு லிஸ்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ரைட்? இட் குட் பி a வெரி பிக் லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்னா ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு ஐட்டம். அப்போ நீங்கள் மொத்தமாக நான் லெட்ஸ் சே ஐ விசிட்டட் லைக் 10 பிளேஸஸ் வச்சுக்கலாம், நீங்கள் 10 பிளேஸை நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ், அது வந்து அரேன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்படியே ஒரு த்ரெட்டை போட்டு அப்படி ஹாப்பி பர்த்டேன்னு பண்ணுறோம் இல்லையா? தட்ஸ் கால் ஸ்ட்ரிங். ஸோ இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், அதான் ஸ்ட்ரிங் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ரைட்? இன்டர்ஃபேஸ் வந்து அல்டிமேட் கான்செப்ட், நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இட்ஸ் அ பேசிக்கலி எ கான்ட்ராக்ட். ஓகே, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். ஸோ தீஸ் ஆர் கால்ட் நான் ப்ரிமிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மெமரி கெப்பாசிட்டி கன்வர்ஷன்
சார்ட். நம்மளோட மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், இது மாதிரி தௌசண்ட்ஸில் தான் இருக்கும் இல்லையா. பட் ஏன் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும் 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ பைட் அது மாதிரி வராங்க. ஏன் 1024 வருது அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த பைனரி சிஸ்டம். ஸோ 1 0, யா யூ ஆல் நோ தட். ஸோ அதனால் அந்த மெமரி அலோகேஷன்ஸ், ஹார்ட் டிரைவ் ஆர் ரேம் வாட் எவர் த மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாமே பவர்ஸ் ஆஃப் 2 பேசிஸில் தான் இருக்கும். இப்போது 2 பவர் 5, 2 பவர் 10, 2 பவர் 12, 2 பவர் 20 இப்படி தான் வந்து அதனோட மெமரி அலோகேஷனே பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் பேஸ்ட் ஆன் அந்த பேஸ் வந்து 2னால எதுவுமே யூ கான் டைரக்ட்லி சே 5000 ஆர் 5048 அப்படிலாம் சொல்லிட முடியாது. டைரெக்டாகவே இப்போ வந்து இஃப் த நம்பர் இஸ் பேஸ் 2 பவர் எக்ஸ் அதுதான் நீங்கள் சொல்கிற கிவன் வேல்யூனா தென் ஓகே தட் எக்ஸாக்ட் பைட்ஸ் வந்து கேன் பி அலோகேட்டட். தட்ஸ் ஒய் ஆக்சுவலி 1024 நாட் 1000. ஓகே, ஸோ இதே சேம் திங் தான். கிலோ பைட், மெகா பைட், ஜிகா பைட் அப்படியே நம்ம பார்த்தோம்னா எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். ஓகே, so 1000 bytes equal to 1 kilobyte, 1000 kilobyte equal to 1 megabyte, 1000 megabyte equal to 1 gigabyte, like that. Okay, next வந்து data range. நம்ம பார்த்த எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் என்ன கெப்பாசிட்டி, என்ன டேட்டா ரேஞ்ச் வந்து மினிமம் அண்டு மேக்ஸிமம் அலோட் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பைட் வந்து 1 byte, அஃப்கோர்ஸ், பட் த நேம் இட் செல்ஃப் explain that. ஸோ டேட்டா ரேஞ்ச் அது பார்த்தீங்கன்னா -128லேருந்து 127 அப்படின்னா டோட்டலாக 256 நம்பர்ஸ் வந்து கேன் பி ஸ்டோர்டு. ஓகேவா? ஸோ 256 எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? அதான் எகெயின் 2 பவர் 8 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி எல்லாமே பேஸ் 2 தான். ஸோ 2 பவர் 8 அப்போ தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஈவன் லைக் இப்போ நம்ம ஒரு நியூ டேட்டா டைப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டிஃபைன் லைக் வித் த பேஸ் 2 தான். ஸோ 2 பவர் 10, 2 பவர் 8, 2 பவர் 16 அப்படி தான் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஈவன் ஹியர் ஆல்சோ லைக் பைட்னா 2 பவர் 8 because 1 byte equal to 8 bits. So 1 into 8 which is 2 power 8 which is 256. அடுத்து ஷார்ட்டுக்கு 2 bytes. அதோட ரேஞ்சுனா 32,768லேருந்து ப்ளஸ் 32,767 வரைக்கும். What happens if you try to enter like 33,000 for the variable which is defined as short? Exception வரும். Okay, because the number range வந்து only this is the one. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து வேல்யூ என்ட்ரு பண்ணவே முடியும். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 2 பவர் 2 into 8 because 2 bytes இல்லையா. ஸோ 2 into 8, 2 bytes 8 bits, so 2 power 8, so 16 bits totally. So 2 power 16 na 65,536. இத்தனை நம்பர்ஸ் யூ கேன் ஸ்டோர் இட். அது என்ன ரேஞ்சு? -32,000லேருந்து ப்ளஸ் 32,000 வரைக்கும். ரைட்? த சேம் வே இன்டிஜர்னா 4 bytes அப்படின்னா 2 power 4 into 8 then 2 power 32. அப்போ 2 power 32னா எவ்வளவு? 4 billion. அந்த வேல்யூ ரேஞ்ச் வந்து யூ கேன் ஸ்டோர் இட். தென் லாங், ஃப்ளோட், டபுள் இதெல்லாமே அதுக்கு பேஸ்ட் ஆன் த பைட்ஸ் தான். ஸோ இப்போ ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா அப் டு 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸ், அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்ஸ் இல்லையா, அது 6 to 7 தான் மேக்ஸிமம் அலோடு. இது டபுளாக இருந்தால் யூ கேன் ஹாவ் அப் டு 15 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் வை அந்த பைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னா 4 bytes, டபுள்னா 8. அப்புறம் ஃப்ளோட் வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் நம்பர்ஸ் இ பவர் எக்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் கேன் பி யூஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இட்ஸ் அ 1 bit, ரைட்? 1 bit should be sufficient. 0 for false, 1 for true. ஸோ நெக்ஸ்ட்டு கேர் ஆக்குபைஸ் 2 bytes. ஸோ 2 bytesனா 16 bit நம்ம வந்து கேன் பி ஸ்டோர். ஸோ இப்போ 16 bit யூனிகோட் கேரக்டர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ அதில் வந்து ஆஸ்கி வேல்யூஸ் வி கேன் அசைன் இட் டு த வேரியபிள் ஆர் சிங்கிள் கேரக்டர் வி கேன் டைரக்ட்லி அசைன் இட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கேர் டைப் வந்து கேன் பி யூஸ்ட். ஆல் ரைட், ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஹே ஃபோக்ஸ், நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சில வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதுக்கெல்லாம் வேல்யூ அசைன் பண்ணி அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்பர்ஸ் மட்டும் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பைட் பார்த்தீங்கன்னா
b equal to 127. So b is a variable. 127 a value assign பண்ற அந்த வேரியபிளுக்கு. Then I am printing that variable. இப்போ இந்த 127 இந்த ரேஞ்ச் வந்து ஆக்சுவலாக என்ன -128 to 127. சப்போஸ் இதை விட எக்ஸீடாக நான் என்டர் பண்ணா ஐ வில் கெட் அன் எக்ஸெப்ஷன். ஸோ என்ன ரேஞ்ச் அலோடோ அது மாதிரி தான் நம்ம வந்து என்டர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரன் திஸ் கை. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவோட என்னென்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணுவோம் வேரியபிள் அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகே, 127, 562 இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இஃப் ஐ ட்ரை டு என்டர் சம்திங் எல்ஸ் 180 அப்படின்னா it will throw some exception. So from integer to byte அப்படின்னு. ஸோ ஏன்னா இது ரேஞ்ச் இது தாண்டதுனால நீ வந்து இன்டிஜர் டைப் நீ டிஃபைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, பட் அகெயின் அக்கார்டிங் டு திஸ் வேல்யூ வி கேன் டிஃபைன் ஷார்ட். இப்போ இதை சப்போஸ் இதை நான் ஷார்ட்னு மாத்திரனா this should accept. ஏன்னா ஷார்ட்டோட ரேஞ்சு 32,000 மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் 32,000 வரைக்கும். ஸோ இட் வில் அக்செப்ட் 180 அசைன் ஆகிடும். ஓகே, லெட் மீ கீப் இட் பேக். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் அதே மாதிரி தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே என்டர் பண்ணால் யூ ஆர் குட். எக்ஸிடா பண்ணிங்கன்னா வந்து டைப் இதர் வி டு சேஞ்ச் த டைப் ஆர் ரெடியூஸ் த வேல்யூ. இந்த ரேஞ்ச் இப்போ பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 10. ஸோ 10 டிஜிட்ஸ் ரேஞ்சில் உங்களோட வேல்யூ டேட்டா இருக்குன்னா then you can use integer type. Yeah, உங்களோட டேட்டா ரேஞ்ச் ப்ராப்ளி 5 டிஜிட்ஸில் 4 டிஜிட்ஸ் ஆர் 5 டிஜிட்ஸில் வந்து 32 வரைக்கும் இருந்ததுன்னா then you can choose short. Okay, so status காலம்லாம் வந்து you can use short actually because status won't have more than 20 or 25 or 100. You can either choose this guy or this one. Okay, so இங்கே நம்ம we will just correct it 123 கொடுக்கலாம். ஓகே, தென் திஸ் எரர் வில் பி கான். நெக்ஸ்ட் வந்து லாங். ஸோ லாங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லெட்டர் நான் என்ன போட்டிருக்கேன் எல்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இஃப் ஐ என்டர் சம் வேல்யூனா பை டிஃபால்ட்டாக கம்பைலர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை டு கன்வெர்ட் அஸ் அ இன்டிஜர். இப்போ ஐ ஜஸ்ட் ரிமூவ் த எல். ஓகே, லெட் மீ ரன் இட். integer number too large. ஸோ சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இது ஒரு இன்டிஜர் நம்பர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அப்போ இன்டிஜர் என்ன இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து they should be fine. ஸோ இந்த ரேஞ்ச்னால் லெட்ஸே ஒரு 3, 6, 9 இதை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ this should be good because it converted this value as a integer number too large. Really 3, 6, 8. So 3, 6, 8. Yeah, so we need to remove this guy as well. And also இங்கே 3 இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் இங்கே 2 தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் வந்து ஐ எம் மேக்கிங் இட் 1. இப்போ this should work fine because even though we declare this type as a long, system என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இது வந்து it will try to convert a integer. ஃபைன். ஸோ இப்போது வெல் என்னோடய டேட்டா ரேஞ்ச் வந்து இதை விட எக்ஸீட் ஆகுது, இன்டிஜர் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. எனக்கு இது மாதிரி 3, 6, 9, 12, 15, 18, 19 டிஜிட்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே எனக்கும் அதே மாதிரி டேட்டா ரேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் ஐ ஹாவ் டு சஃபிக்ஸ் எல். Then since we added a suffix as L, system will understand, okay, this is a long value. அப்போனா we should not convert to integer, நம்ம லாங்காக தான் அசியூம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு compiler will understand. Everything is communication between the system and the programmer. Yeah. Okay, good. So numerics எல்லாம் பார்த்தாச்சு. numericsல integer types எல்லாம் பார்த்துட்டோம். Next we'll have decimal stuff. Okay, so decimal side there are two different type. Yeah, one is float or decimal. Let me run it. Here also same thing. இங்கே system என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே it will try to, yeah, so I'll define float, this guy as f.
illegal start of expression. Oh, my bad. All right. இது உங்களுக்கு தெரியுங்களா, டபுள் ஸ்லாஷ் ஃபார் கமெண்ட். ஓகே, அதான். ஓகே, ஸோ இப்போது டைப் வந்து ஃப்ளோட். இப்போ 5.7844F. இஃப் ஐ ரிமூவ் த எஃப் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு நம்பரையும் டெசிமலாக தான், டபுளாக தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். டபுள் டைப்புக்கு பை டிஃபால்ட்டாக எப்படி ஹோல் நம்பர்ஸில் வந்து இன்டீஜர் டைப்புக்கு ட்ரை பண்ணுதோ, அதே மாதிரி டெசிமல் டிஜிட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே டபுளாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் எஃப்னு டிஃபைன் பண்ணலைன்னா. ஸோ எஃப்னு இப்போது 5.78 எஃப் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது ஐம் கெட்டிங் எரர், ரைட்? கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட் வந்து எரர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இஃப் வி சேஞ்ச் டு டபுள், then this should be fine. Okay, yeah, 5.7844. but illa a range in a decimal places vandu I don't have more than 7 decimal digits. So why unnecessary na vandu space waste pannu அப்படிங்கிறதுக்காகனா, then okay, you define value as float but you add a suffix as f. Okay, this will work. The same thing for the decimal. Okay, yeah, it's fine now. ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிமல் பிளேசஸ் மோர் தேன் 7 நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா தென் யூ கேன் டிஃபைன் த டைப் அஸ் டபுள். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் சி பூலியன் அண்ட் தென் த கேரக்டர். ஓகே, ஸோ பூலியன் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யா, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே நம்ம கோட்ஸில் தரக்கூடாது, just லோயர் கேஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இதை ட்ரூன்னு தரலாம் அல்லது ஃபால்ஸ்ன்னு தரலாம். ஸோ இஃப் யூ ரன் திஸ் கை, அரே ஓகே ஓகே, ஸோ இங்கே ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு கேரக்டர் நம்ம சொன்னோம் 16 பிட் அப்படின்ட்டு, ரைட்? த வேல்யூ வந்து யூ கேன் இஷ்யூ லைக் ஆஸ்கி கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆர் சிங்கிள் கேரக்டர் நீங்கள் டேட்டாவே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ 36ங்கிறது வேல்யூ பார்த்தீங்கன்னா அதனோட கேரக்டர் டாலர் சிம்பிள். ஓகே, ஸோ டாலர் சிம்பிள் போல நீங்கள் வந்து 36 டேட்டா இஷ்யூ பண்ணி அசைன் பண்ணிக்கலாம் கேரக்டரில். யூ ஷுட் நாட் டெக்கரேட் வித் டபுள் கோட் சம்திங். இது வந்து நம்பர் அப்படி டேட்டாவை என்டர் பண்ணும். அடுத்து 82னா ஆர் ஆல்ஃபபெட் அப்பர் கேஸ், 97னா லோயர் கேஸ் ஏ, ரைட்? அல்லது நீங்கள் டைரெக்டாகவே ஒரு ஆல்ஃபபெட்டை அசைன் பண்ணுறீங்கன்னா டைரக்ட்லி யூ கேன் அசைன் எல், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இங்கே எல்லுன்னு பிரிண்ட் ஆகும். இது போக சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஆஸ்கி 16 பிட் யூனிகோட் கேரக்டர்ஸ், ஆஸ்கி டேபிள் இப்படிலாம் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லிஸ்ட், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் யூ வில் கெட் இட். ஸோ எனக்கு இந்த சிம்பிள் பிடிச்சிருக்கு, அதனால் I try to find this one. So 1046 is the symbol of code. If you assign that one, then this will be printed in this way. Okay, so that's all about the demo for the data types. Start music. Okay. So நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஏன் அம்மாக்கள் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் த ஸ்பைசஸ் அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் சைஸில் கண்டெய்னர் வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ அவங்களே ஒரு பெரிய டிசைனர் டெவலப்பர் தான் அம்மாக்களே. அவங்களோட டேட்டா என்னென்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ஸ்பைசஸ் இதெல்லாமே அவங்களோட டேட்டா. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாவை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தே நோ தேட். ஸோ தே ஆர் த ப்ரோக்ராமர்ஸ். இப்போது அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான containers பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பைசஸில் ஸ்மால் கண்டெய்னர்ஸ். ஸோ திஸ் இஸ் லைக் அவர் பைட் ஆர் ஷார்ட் இன்டீஜர் சம்திங் லைக் தட். யா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும், இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் அது மாதிரி சைஸில். ஸோ மெகா சைஸில் பார்த்தீங்கன்னா லாங் ஆர் டெசிமல் அது மாதிரி. யா, ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா தென் யூ கேன் கால் ஸ்விட்ச் பூலியன். ஸோ யா, ஸோ யூ கேன் go to kitchen, ஒவ்வொரு பாக்ஸாக பார்க்குறீங்க, ஹே திஸ் இஸ் லாங், திஸ் இஸ் டெசிமல், திஸ் குட் பி அ பைட், திஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ்
ஷார்ட் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, இது மாதிரி ஜாலியாக யூ கேன் கோரிலேட் வித் யுவர் கிச்சன் ஸ்டஃப். சரி பண்ணும்போது என்னென்னா உங்களோட மைண்டில் எல்லாமே இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே அப்படியே பக்கவாக ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் வித் இந்த ஐட்டம்ஸ் ஞாபகம் வரும். இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர். Okay, all right. Thank you guys for watching. Hope you enjoyed it. Next video will be done.